Welcome to Electrical Brains. In this session, we are going to discuss about a topic on computer center wiring. Okay, so far we have discussed a lot of estimation problems. So in this session, we are going to discuss about a topic on computer center wiring. Okay, so estimate the quantity of materials required for wiring a computer center of size 10 meter, 6 meter and 3 meter height. Okay, having the following electrical load. So in a computer center, okay, its size is 10 meters, 6 meter, 3 meters. Okay, so length, breadth and height. Okay, அதில் வந்து என்ன லோட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா computer system வந்து number of computer systems 10, number of tube light fittings 10, ceiling fan 5, window model AC unit 1.5 ton, 2 numbers, number of scanner 1, number of printers 2, UPS 5 kVA 1. Okay, so UPS இருக்கு, ரெண்டு printer இருக்கு, ஒரு scanner இருக்கு, ரெண்டு AC இருக்கு, 5 fans இருக்கு, tube lights 10 இருக்கு, computer system 10 இருக்கு. So draw a suitable installation plan, single line wiring diagram and estimate the quantity of materials required for this specification. Type of wiring proposed is concealed conduit system. Assume necessary data as per Indian electricity rules and mention them clearly. Okay, so நம்மள வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க, பிளான் போட சொல்லிருக்காங்க, சிங்கிள் லைன் வயரிங் டயக்ராம் வரைய சொல்லிருக்காங்க. and நம்ம வந்து என்ன வயரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா concealed conduit wiring systems யூஸ் பண்ணிருக்கோம். Okay, see, this is the layout of a computer center wiring. Okay, its length is 10 meters, its breadth is 6 meters and its height is 3 meters. Okay, so இதுல வந்துட்டு ஒரு மெயின் போர்டு இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இருக்கு, UPS இருக்கு. Okay, so இந்த மெயின் போர்டு, டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, UPSக்கு வந்து சாக்கெட் போர்டு வந்து இதுல இருந்து வந்துரும், SB13 ல இருந்து. Okay, and இது வந்து ஆஃபீஸ் யூனிட். ஓகே, இந்த ஆஃபீஸ் யூனிட்டுக்கு SB14 ல இருந்து வந்துரும். ஓகே, அப்போ பிரிண்டர் கொண்டு இருக்கு, ஸ்கேனர் கொண்டு இருக்கு, மீதி இருக்கிற 10 சர்க்யூட் போர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு சிஸ்டம்க்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து 10 டியூப் லைட்ஸ் இருக்கு, TL1, TL2, TL3, TL4, TL5, TL6, TL7, TL8, TL9 and TL10. ஓகே, 5 ஃபேன்ஸ் இருக்கு சென்டர் ஆஃப் த ஹால். ஓகே, அண்ட் 2 பிளக் பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இவ்வளவு நம்மளோட கம்ப்யூட்டர் சென்டரில் இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து ஹரிசாண்டல் ரன், வெர்டிக்கல் ரன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த லோடு வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் லோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட வாட்ஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகே, ஸோ கம்ப்யூட்டருக்கு வந்து வாட்ஸ் வந்து 100 வாட்ஸ். ஓகே, ஃபார் அ டியூப் லைட் 40 வாட்ஸ். ஓகே, ஃபேன் 60 வாட்ஸ், AC மிஷினுக்கு வந்து 1500 வாட்ஸ், ஸ்கேனர் 100 வாட்ஸ், பிரிண்டர் 100 வாட்ஸ் அண்ட் வேற UPS 500 வாட்ஸ். ஓகே, ஸோ இப்போ மொத்தம் நம்மளோட கம்ப்யூட்டர் சென்டருக்கு எவ்வளோ லோடு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இட் இஸ் த கேல்குலேஷன் ஆஃப் டோட்டல் லோடு. ஓகே, ஸோ எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து என்னென்ன பர்டிகுலர்ஸுங்கிறத எழுதிக்கலாம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட் என்னென்ன லோடு இருக்குங்கிறத நம்ம எழுதணும். ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து என்னோட கம்ப்யூட்டருக்கு எழுதுகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஓகே, ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் எனக்கு வந்து 2 5 amp ஸ்விட்ச் வந்து தேவைப்படும். ஓகே, ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் எனக்கு 2 5 amp ஸ்விட்ச் தேவைப்படும். அப்போ 10 கம்ப்யூட்டருக்கும் எப்படி பண்ணணும், 10 × 2. ஓகே, ஒரு கம்ப்யூட்டருக்கு 2னா 10 கம்ப்யூட்டருக்கு 20. ஓகே, ஸோ 10 × 2 தட் இன்ட்டு நம்மளோட கம்ப்யூட்டருக்குள்ள வாட்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர் லோடுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ வாட்ஸ் சொன்னாங்க, தட் இஸ் ஆஃப் 100 வாட்ஸ். ஓகே, ஸோ 2 × 100. ஓகே, அடுத்து நம்மளுக்கு என்ன லோடு இருக்குது, தட் இஸ் டியூப் லைட். எத்தனை டியூப் லைட் இருக்குன்னு சொன்னாங்க, தட் இஸ் 10 டியூப் லைட்ஸ். ஒவ்வொரு டியூப் லைட்டுக்கும் வாட்ஸ் வந்து எத்தனை வாட்ஸ், 40 வாட்ஸ். அப்போ 10 டியூப் லைட்டுக்கு 10 × 40. நெக்ஸ்ட் வந்து சீலிங் ஃபேன். எத்தனை ஃபேன் இருக்குது, 5 ஃபேன் இருக்குது, ஒவ்வொரு ஃபேனும் 60 வாட்ஸ். ஓகே, ஸோ 5 × 60. நெக்ஸ்ட் வந்து AC மிஷின். ஓகே,
எத்தனை ஏசி இருக்கு? 2 ஏசி இருக்கு. ஒரு ஏசி வாட்ஸ் வந்து எவ்வளோ? 1500 வாட்ஸ். நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த லோட் வந்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வாட்ஸுங்கிறத சொன்னேன். ஓகே, அதை வச்சு தான் நம்ம வந்து டோட்டல் லோட் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து எத்தனை? ஸ்கேனர். ஸ்கேனர் வந்து எத்தனை ஸ்கேனர்? ஒரு ஸ்கேனர் தான். ஒரு ஸ்கேனரோட வாட்ஸ் வந்து எவ்வளோ? 100 வாட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரிண்டர். 2 பிரிண்டர் இருக்கு. ஓகே, ஸோ 2 இன்ட்டு வாட்ஸ் வந்து எத்தனை? 100 வாட்ஸ். 100. ஸோ யூபிஎஸ், ஒரு யூபிஎஸ் தான் இருக்குது, அது வந்து 500 வாட்ஸ். இவ்வளோ என்னோட கம்ப்யூட்டர் சென்டருக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி இங்கே டோட்டல் லோடில் எழுதிக்கோங்க. ஓகே, 10 2s are 20, 20 into 100, 2000. ஓகே, 400, 6 5s are 30, 3000, 100, 200, 500. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இப்போ டோட்டல் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணி நம்ம போட போகிறோம். 2000 + 400 + 3000, 100 + 200 + 500. ஸோ 6500 வாட்ஸ் மொத்தம் எனக்கு என்னோட கம்ப்யூட்டர் சென்டருக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை டோட்டல் லோடு. ஸோ இப்போ 6500 வாட்ஸில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எத்தனை சப்சர்க்யூட்ஸ் தேவைப்படுதுங்கிறத பார்க்கணும். ஓகே, என்னோட கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்து நான் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, தட் இஸ் 3 phase 4 wire சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 3 phase 4 wire சிஸ்டம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு வயர் அண்ட் 4 wire வந்து நியூட்ரல் வயர் ஒன்று. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒரு நியூட்ரல் வயரும் சேர்ந்து வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் சப்சர்க்யூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி நம்பர் ஆஃப் சப்சர்க்யூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஃபேஸ்க்காக கண்டுபிடிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆர் ஃபேஸ். ஆர் ஃபேஸில் நம்மளுக்கு என்னெல்லாம் வைக்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஏசி யூனிட்ஸ் மட்டும் வைக்க போகிறேன். ஏன்னா ஏசியே வந்து எனக்கு எத்தனை? 3000 வாட்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து என்னோட ஆர் ஃபேஸில் வந்து ஏசி யூனிட் மட்டும் தான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ எத்தனை ஏசி யூனிட்? 2 ஏசி யூனிட். ஓகே, ஸோ 2 ஏசி யூனிட்டுக்கு மொத்த டோட்டல் லோட் வந்து நம்மளுக்கு அதுக்கு வந்து எவ்வளோ வரும்? 3000 வாட்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த 3000 வாட்ஸையும் நான் ஒரே சப்சர்க்யூட்டில் கொடுக்க முடியாது. ஸோ இந்த 2 ஏசி யூனிட்டையும் நான் வந்து செப்பரேட் சப்சர்க்யூட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஆர் ஃபேஸ்க்கு வந்து மொத்த நம்பர் ஆஃப் சப்சர்க்யூட் எத்தனை அப்படின்னா, தட் இஸ் 2 சப்சர்க்யூட்ஸ். ஓகே, நான் வந்து ஒரு ஏசியை ஒரு 1500 வாட் ஒரு சப்சர்க்யூட்டாக போட போகிறேன். அண்ட் வந்து ஒரு ஏசியை வந்து இன்னொரு 1500 வாட்ஸை செப்பரேட் சப்சர்க்யூட்டாக போட போகிறேன். ஓகே, அண்ட் வாட் அபவுட் நெக்ஸ்ட் திங் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் Y phase. ஓகே, Y phaseல என்னெல்லாம் வைக்க போகிறேன் அப்படின்னா, தட் இஸ் என்னோட Y phaseல வந்துட்டு நான் வந்து லோடை வந்து கம்மி பண்ண போகிறேன். அதாவது எப்படி செட் பண்ண போகிறேன் அப்படின்னா, 10 கம்ப்யூட்டர்ஸ் ஒரு இதுலேயும், அப்புறம் என்னோட பிரிண்டர் ஸ்கேனர்ஸை ஒரு இதுலேயும் போட போகிறேன். ஓகே, கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர், ஸ்கேனர் எல்லாம் நான் Y phaseல வைக்க போகிறேன். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், ஸ்கேனர். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் வந்து மொத்தம் எத்தனை கம்ப்யூட்டர்? 10 கம்ப்யூட்டர்ஸ். 10 கம்ப்யூட்டர்ஸ்க்கும் 2 5 ஸ்விட்ச் தேவைப்படும். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் 2 5 ஸ்விட்ச். ஸோ 25 ஸ்விட்ச் அண்ட் அதோட குவான்டிட்டி. ஓகே, தட் இஸ் 100. நெக்ஸ்ட் வந்து என்னது? பிரிண்டர்ஸ். பிரிண்டர்ஸ் வந்து எத்தனை? 2 பிரிண்டர்ஸ். ஸோ 2 into 100. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது? ஸ்கேனர். ஒரு ஸ்கேனர் தான் 1 into 100. ஸோ இது எவ்வளோ இருக்கும்? 2000. ஸோ டோட்டல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது? 300 வாட்ஸ் வந்து வருது. ஸோ 2300 வாட்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது. ஓகே, தட் இஸ் Y ஃபேஸ்க்கு. ஓகே, Y ஃபேஸோட டோட்டல் லோட் எவ்வளோ? 2300 வாட்ஸ். ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை சப்சர்க்யூட்டுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் நம்பர் ஆஃப் சப்சர்க்யூட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோட் or total power divided by power per circuit. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டல் பவர் வந்து எவ்வளோ? 2300 வாட்ஸ். ஓகே, ஸோ ஒரு சப்சர்க்யூட்டில் வந்து எனக்கு வந்து 800 வாட்ஸ் வந்து எக்ஸீட் ஆகாமல் இருக்கணும். ஸோ பவர் பெர் சர்க்யூட் வந்து மேக்ஸிமம் 800 வாட்ஸ் தான். ஓகே, அதை வச்சு டிவைட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 2300 divided by 2.8 வருது. That is approximated to 3 subcircuits. ஓகே, எனக்கு Y ஃபேஸ்க்கு அப்போ 3 subcircuits தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து B ஃபேஸ்.
பி ஃபேஸில் என்னெல்லாம் வைக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய யூபிஎஸ் வந்து இதில் எந்த ஃபேஸ்லையுமே வராது. ஓகே, அது வந்து மெயின் போர்டோட பேரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னதுலாம் டியூப் லைட்டும் சீலிங் ஃபேன்ஸும். ஸோ அது ரெண்டையும் நான் வந்து என்னோட பி ஃபேஸில் வைக்க போகிறேன். டியூப் லைட், சீலிங் ஃபேன். ஸோ எத்தனை டியூப் லைட்ஸ் இருக்குது? 10 டியூப் லைட்ஸ் இருக்குது. ஓகே, சீலிங் ஃபேன் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஸோ டோட்டல் எனக்கு பி ஃபேஸ்க்கு எவ்வளோ லோடு தேவைப்படுது? 700 தேவைப்படுது. 700 வாட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு எத்தனை சப்சர்க்யூட்டுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து 800 வாட்ஸ் வந்து மினிமம் நான் வந்து கொடுக்கலாம். பட் வந்து எனக்கு வந்து அவுட்லெட்ஸ் வந்து இதில் கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு உள்ள அவுட்லெட்ஸ் கம்மியாகும் போது எனக்கு வந்து என்ன ஆகும்? 600 வாட்ஸ் தான் நான் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ 600 வாட்ஸே நான் ஒரே அவுட்லெட்டில் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இதை வந்து ஃபர்தராக சப்சர்க்யூட்க்கு போடுறேன். ஓகே, 600 ஒரே இதில் கொடுக்க முடியாதுங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 3ஆல் டிவைட் பண்ணி 3 சப்சர்க்யூட்டாக கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு தேவைப்படுற நம்பர் ஆஃப் சப்சர்க்யூட்ஸ் வந்து எத்தனை அப்படின்னா பி ஃபேஸ்க்கு 3 சப்சர்க்யூட்ஸ். ஓகே, ஸோ ஏசி ஃபர்ஸ்ட் ஆர் ஃபேஸ்க்கு எத்தனை சப்சர்க்யூட்? 2 சப்சர்க்யூட். ஒய் ஃபேஸ்க்கு 3 சப்சர்க்யூட். பி ஃபேஸ்க்கு 3 சப்சர்க்யூட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட லோட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது என்னோட லோட் வந்து எப்படி சப்சர்க்யூட்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து ஒவ்வொரு ஃபேஸ்க்காக கண்டுபிடிங்க, ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர் ஃபேஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஆர் ஃபேஸில் என்ன லோட்லாம் கொடுத்தோம்? ஏசி மிஷின் மட்டும் தான் கொடுத்தோம், வேறு லோட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஸோ ஏசி மிஷின் அதில் எத்தனை சப்சர்க்யூட் இருக்குது? 2 சப்சர்க்யூட் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்சர்க்யூட்டில் ஒரு யூனிட் கொடுங்க. ஓகே, ஏசி யூனிட் 1. அதில் லோட் வந்து எவ்வளோ போகும்? தட் இஸ் 1500 வாட்ஸ். ஓகே, ஸோ ரெண்டாவது சப்சர்க்யூட்லேயும் நான் என்ன கொடுக்க போகிறேன்? இன்னொரு ஏசியை கொடுக்க போகிறேன். ஸோ அதுலேயும் ஒரு 1500 வாட்ஸ். அப்போ டோட்டல் நம்மளுக்கு வந்து எத்தனை வாட்ஸ் இருக்கும்? 3000 வாட்ஸ் வந்து ஆர் ஃபேஸில் போகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒய் ஃபேஸில் வந்து நம்ம என்னெல்லாம் கொடுத்தோம்? கம்ப்யூட்டர்ஸ், printers and scanners. இது இவ்வளோ நம்ம வந்து ஒய் ஃபேஸில் கொடுத்தோம். ஓகே, ஸோ ஒய் ஃபேஸ்க்கு மொத்தம் எத்தனை சப்சர்க்யூட்? 3 சப்சர்க்யூட். ஓகே, ஸோ இந்த 3 சப்சர்க்யூட் நம்ம வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா அதாவது இந்த கம்ப்யூட்டருக்கு 10 சர்க்யூட் போர்டு. ஓகே, ஸோ அது வந்து நான் வந்து மொத்தமாக ஒரே 10 சர்க்யூட் போர்டையும் ஒரே இதில் கொடுக்கல. ஸோ வந்து எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா 4 சர்க்யூட் போர்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, தட் இஸ் SB1, SB2, SB3, SB4. ஓகே, ஸோ 4 சர்க்யூட் போர்டாக கொடுத்துருக்கேன். 4 சர்க்யூட் போர்டாக கொடுக்குறதுனால இப்போ எனக்கு வந்து அதில் டோட்டலே வந்து எத்தனை அப்படின்னா 2300 வாட்ஸ் தான் எனக்கு வந்து ஒய் ஃபேஸ்க்கு. ஓகே, ஸோ 2300 டிவைடட் பை 3 போட்டிங்க அப்படின்னா 3 சப்சர்க்யூட் இருக்குது. இப்போ 2400 நம்ம 800 வாட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 2 சப்சர்க்யூட்க்கு 800 வாட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருங்க. இன்னொரு சப்சர்க்யூட்டுக்கு 700 வாட்ஸாக கொடுங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த 4 சர்க்யூட் போர்டு இருக்கிற இடத்துக்கு 800 வாட்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட சப்சர்க்யூட் 2 அதாவது பிரிண்டர்ஸ் சப்சர்க்யூட் 2ல் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 3 சர்க்யூட் போர்டு மட்டும் கொடுக்க போகிறேன். ஓகே, SB5, SB6 அண்ட் SB7 கொடுத்து இதில் நான் வந்து அவுட்லெட் வந்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா 700 வாட்ஸ் மட்டும் கொடுக்க போகிறேன் லோட் வந்து. அடுத்த சப்சர்க்யூட்டில் நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 4 சர்க்யூட் போர்டு வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, SB8, SB9, SB10 அண்ட் SB11. ஓகே, 10 சர்க்யூட் போர்டு வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு, ஒரு சர்க்யூட் போர்டு வந்து பிரிண்டர் ஸ்கேனருக்கு. ஓகே, ஸோ இதில் நான் 4 சர்க்யூட் போர்டு கொடுத்தனால திரும்ப நான் வந்து 800 வாட்ஸ் கொடுக்கேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து 2300 வாட்ஸ் வந்து டேலி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து அடுத்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா பி ஃபேஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ பி ஃபேஸ்க்கு வந்து நம்ம எப்படி எழுதணும், என்ன லோட்லாம் எடுத்தோம் அதில் வந்து தட் இஸ் லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இதுக்கே நம்மளுக்கு வந்து எத்தனை சப்சர்க்யூட் வந்துச்சு? 3 சப்சர்க்யூட் வந்துச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 4 டியூப்லைட் ஒரு இதில் கொடுத்துக்கோங்க. ஓகே, TL1 to TL4 ஒரு இதுலையும் 5 ஃபேன் இருக்குல்ல. ஸோ ஒரு சப்சர்க்யூட் மட்டும் ஒரு ஃபேன் கொடுத்துட்டு 2 சப்சர்க்யூட்க்கு 2 ஃபேன் கொடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எந்த சப்சர்க்யூட்டில் ஃபேனை வந்து கம்மி பண்ணுறீங்களோ அந்த சப்சர்க்யூட்டில் டியூப் லைட்டும் கம்மி பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதில் நான் வந்து ஃபேன் வந்து 2 ஃபேன் கொடுக்கேன். ஓகே, ஸோ வந்து ஒவ்வொரு டியூப் லைட்டுக்கும் வாட்ஸ் வந்து எத்தனை? 40 வாட்ஸ். அப்போ இந்த சப்சர்க்யூட்டில் நான் வந்து மொத்தம் எத்தனை ஃபேன் டியூப் லைட் எடுத்துருக்கேன்? 4
டியூப்லைட் எடுத்துருக்கேன். ஸோ 4 into 40 ப்ளஸ் ஒரு ஃபேனோட லோட் வந்து எவ்வளோ 60 watts. ஸோ 2 into 60. ஓகே, ஸோ 4 into 40 plus 2 into 60. That is 280 watts. Okay, so அடுத்த சப்சர்க்யூட்ல நான் வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படினா 4 டியூப்லைட் கொடுக்க போறேன். That is TL5 to TL8 and அதுக்கு அப்புறம் நான் வந்து ரெண்டு ஃபேன் கொடுக்க போறேன். That is F2 and F4. Okay, so இதுக்கு இதே மாதிரி தான். That is 280 watts. Okay, so மூணாவது சப்சர்க்யூட்ல என்ன கொடுக்க போறேன் அப்படினா ரெண்டு லைட் கொடுக்க போறேன். That is tube light and ஒரே ஒரு ஃபேன் கொடுக்க போறேன். Okay, so that is என்ன வரும் 2 into 40 plus 1 into 60. Okay, that is 80 plus 60. 140. So full add பண்ணோம்னா என்ன வரும்? That is 700 watts. Okay, so நான் வந்து ஒவ்வொரு சப்சர்க்யூட்லயும் என்ன லோட் கொடுக்கேங்கிறதை இப்போ எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ண போறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து 3 phase சிஸ்டம் தானே எடுத்துருக்கோம். ஸோ 3 phase சிஸ்டம் எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து மோட்டார் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ எஃபிஷியன்சி தேவை கிடையாது, அசீவ் பண்ண வேண்டாம். ஸோ பவர் ஃபேக்டர் மட்டும் நான் 0.1 எடுத்திருக்கேன். ஓகே, 3 phase சிஸ்டமில் P = √3 VL/IL cos phi = 1 எடுத்திருக்கேன். ஸோ இந்த P வந்து நம்மளுக்கு வந்து டோட்டல் பவர் வந்து எவ்வளோ 6000 watts. ஓகே, இதில் வந்து நீங்கள் யூபிஎஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? லைன் வோல்டேஜ் வந்து 415 volts, பவர் ஃபேக்டர் 1. ஸோ எல்லாமே தெரியும். ஸோ லைன் கரண்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதாவது இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன கரண்ட்? தட் இஸ் ஃபுல் லோட் கரண்ட். ஓகே, ஏன்னா ஃபுல் பவர் யூஸ் பண்ணி தானே கண்டுபிடிக்கும். ஸோ 6000 into √3 into VL வந்து எவ்வளோ 415 into cos phi 1. இட் இஸ் ஃபுல் லோட் கரண்ட் எவ்வளோங்கிறத பார்த்துடலாம். 6000 divided by √3 into 415, 8.34 amps. ஓகே, இது வந்து என்னோட ஃபுல் லோட் கரண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் இருந்து மேக்ஸிமம் கரண்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். தட் இஸ் Imax = 2 into IL, ஃபுல் லோட் கரண்ட். ஓகே, தட் இஸ் Imax = 2 into 8.34. அப்போ என்னோட மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ இருக்கும்? 16.69 amps. ஓகே, ஸோ எனக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் கரண்ட்டே வந்து எவ்வளோ தான் 16.69 amps. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் எவ்வளோ கரண்ட் போகுதுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் எவ்வளோ கரண்ட் போகுதுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ஃபேஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, சப்சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ஃபேஸ் கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ஒரு ஃபேஸில் அதோட மேக்ஸிமம் சப்சர்க்யூட் கரண்ட் வந்து எவ்வளோங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது இவ்வளோத்தையும் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வந்து ஃபார்முலா வந்து இது வந்து ஒரு ஃபேஸ்க்கு தானே எடுக்கும். ஸோ P = VI வச்சு கண்டுபிடிங்க போதும். I = P/V. ஓகே, ஸோ சிங்கிள் ஃபேஸுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து VL வந்து எவ்வளோ இருக்கணும்? 230 volt. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா என்னோட ஆர் ஃபேஸ்க்குள்ள கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஆர் ஃபேஸ் கரண்ட். ஓகே, எனக்கு ஆர் ஃபேஸ்க்கு வந்து எனக்கு மொத்தம் எவ்வளோ பவர் போகுது இதை வச்சுக்கோங்க. ஆர் ஃபேஸ்க்கு எவ்வளோ பவர் போகுது? 3000 watts. ஓகே, அது வந்து இதில் எழுதிக்கோங்க. ஓகே, வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ 230 volt. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபேஸ் கரண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? I = P/V. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னது 3000/230. .04 amps. இது வந்து என்னோட ஃபேஸ் கரண்ட். ஓகே, இப்போ எனக்கு வந்து மேக்ஸிமம் ஃபேஸ் கரண்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? தட் இஸ் Imax வந்து என்னது 2 into IFL. ஓகே, ஸோ IR max = 2 into IFL. ஸோ இந்த ஃபேஸ் கரண்ட் வந்து இப்போ இது கண்டுபிடிச்சோம்ல அதுதான். தட் இஸ் 2 into 13.04. எவ்வளோ வரும்?
is 26.08 amps. Okay. Next with the R phase order, நம்மளுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா subcircuit 1. Okay, that is R phase order subcircuit 1. Okay, ஒரு subcircuitக்கு நமக்கு எவ்வளவு பவர் போகுது 1500. Okay, so voltage வந்து 230. So power phase current கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம் 1500 by 230. 6.52 amps. Okay, so இதல கிடைக்கிறது தான் நமக்கு வந்து எதுக்கும் கிடைக்கும் IRSC2 வும் கிடைக்கும் subcircuit 2 க்கு. Okay, so அப்ப வந்து sorry phase current ல எழுதக்கூடாது subcircuit current ல எழுதணும். Okay, 1500 by 230 6.52 amps. ரெண்டு subcircuitக்கும் ஒரே amount of load தான போகுது. So 1500 by 230 6.52 amps. So இதல இப்ப maximum phase subcircuit current கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணனும்? So இதுதான் எனக்கு வந்து maximum phase subcircuit current. Okay, so 2 into 6.52. Okay, 13.04 amps. Okay, so next என்ன பண்ணனும் அப்படினா என்னோட Y phase. Okay, so Y phase ல வந்து என்ன Y phase க்கு எவ்வளவு கரண்ட் போகுது நமக்கு 2300 watts வந்து பவர் போகுது ஃபுல்லா. Okay, so voltage வந்து எவ்வளவு 230 volt. So 2300 divided by 230. So 10 amps. Okay, என்னோட phase current. Okay, maximum phase current வேணா என்ன பண்ணனும் 2 into 10 that is equal to 20 amps. Okay, so next என்ன பண்ணனும் என்னோட மூணு சப்சர்க்யூட் இருக்குல்ல Y phase ல. So மூணு சப்சர்க்யூட்டுக்கும் இதுல ஈக்குவலா இருக்குறதுக்கு வந்து நீங்க ஒரு தடவை கண்டுபிடிச்சா போதும் 800 watts வந்து. So first வந்து சப்சர்க்யூட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். That is I by subcircuit 1 னும் subcircuit 3 யும் நமக்கு வந்து இதுல ஈக்குவலா இருக்கு. Okay, so அதுக்குள்ள பவர் வந்து எவ்வளவு 800 watts, voltage வந்து 230 volt. Okay, so 800 divided by 230. Okay, that is 3.47 amps. Subcircuit current ல எழுதிக்கோங்க. Okay, so இப்போ வந்துட்டு நமக்கு வந்து maximum current என்னன்னு இன்னும் தெரியாது. ஏன்னா இன்னொரு subcircuit இருக்குல்ல அதை கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுலயும் maximum current என்னங்கறத நம்ம எழுதிக்கலாம். Okay, next வந்து Y phase ஓட subcircuit current 2. Okay, so அதுல பவர் வந்து எவ்வளவு நமக்கு 700 watts, voltage வந்து 230. Subcircuit current தான் கண்டுபிடிக்க போறோம். Okay, so 700 divided by 230 3.04 amps. Okay, so நமக்கு வந்து இப்போ மூணு சப்சர்க்யூட்லயும் எது கூட 3.47 amps தான் maximum subcircuit current. Okay, so வந்து 2 into 3.47 that is 6.94 amps வந்து என்னோட maximum subcircuit current. Okay, so next என்ன பண்ணனும் அப்படினா நம்ம வந்து B phase க்கு கண்டுபிடிக்கணும். Okay, B phase ஓட maximum load வந்து எவ்வளவு 700 watts. Okay, so voltage வந்து எவ்வளவு 230 volt. Okay, so 700 divided by 230 வந்து எவ்வளவு வரும் நமக்கு 3.04 amps. Okay, என்னோட phase current. Okay, இதோட maximum வந்து எவ்வளவு நமக்கு அப்போ 2 into 3.04 that is 6.08 amps. Okay, so next வந்து B phase ஓட subcircuit கண்டுபிடிக்கணும். Okay, B phase ல நமக்கு வந்து எத்தனை subcircuits இருக்கு? So B phase ல எத்தனை subcircuit இருக்கு நமக்கு? மூணு subcircuit இருக்கு. அதுல ரெண்டு subcircuit வந்து எப்படி இருக்கு? ஒரே load தான். Okay, so வந்து B phase ஓட subcircuit 1 and 2 க்கு வந்து ஒரே வேல்யூ தான் வரும். Okay, அதோட பவர் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. That is 280 watts. Okay, voltage வந்து எவ்வளவு 230 volt. Okay, so 280 divided by 230 it is 1.21 amps. Okay, so next வந்து என்னோட maximum phase subcircuit current வந்து இன்னொரு phase க்கு கண்டுபிடிச்சா இன்னொரு subcircuit current கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். Okay, it is B phase ஓட subcircuit 3. Okay, அதுல load வந்து எவ்வளவு போகுது நமக்கு 140 watts.
voltage 230 volt. Okay, so 140 divided by 230, that is 0.60 amps. So இப்போ இந்த ரெண்டு சப்சர்க்யூட்லயும் இதோட தான் maximum current. Okay, so அதுக்கு வந்து 1.21 into 2, 2.42 amps. Okay, so இப்போ எனக்கு வந்து R phaseல எனக்கு maximum subcircuit current வந்து எவ்வளோ 13.04 amps, Y phaseல maximum subcircuit current எவ்வளோ 6.94 amps, B phaseல maximum subcircuit current எவ்வளோ 2.42 amps. Okay, phaseக்கு maximum current வந்து R phaseக்கு எவ்வளோ 26.08 amps, Y phaseக்கு maximum phase current 20 amps, B phaseக்கு maximum phase current 6.08 amps. Okay, இப்போ நம்ம வந்து current எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ next என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து size of conduit என்னன்னு பார்க்க போறோம். Okay, selection of conduit and type or size. Okay, so இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து first வந்து main boardக்கும் distribution board. Okay, main board to distribution board. இதுக்கு வந்து நம்மளுக்கு conduit size என்னன்னு பார்க்கணும். இதுக்கு வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து கூட தான் இருக்கும். Okay, மித்த phase பார்க்கும்போது. So இது வந்து என்ன சிஸ்டம் 3 phase 4 wire system. So 4 wire இதுக்கு தேவைப்படும். இதில் எடுக்க போகிற conduit வந்து 31.8 mm. Okay, என்ன டைப் எடுக்கும் அப்படின்னா PVC conduit எடுக்க போகிறோம். Okay, so next வந்து ஒவ்வொரு ஃபேஸ்க்காக பார்க்கணும். Okay, so first வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு R phase. Okay, so எல்லா ஃபேஸ்லையுமே எனக்கு வந்து ஒரு நியூட்ரல் வயர் சேர்ந்து வரும். Okay, எல்லா ஃபேஸ்க்குமே ஒரு நியூட்ரல் வயர் சேர்ந்து வரும். So R phase plus neutral. Okay, அப்போ எத்தனை வயர் 2 வயர். Okay, so இதுக்கு வந்து எனக்கு mm வந்து 19 mm, எல்லாத்துக்குமே PVC conduit தான் எடுக்க போகிறேன். Okay, so next வந்து என்னது Y phase, அதுக்கு ஒரு நியூட்ரல் வயர் சேர்ந்து தான் வரும். ஸோ 2 வயர், இது எல்லாமே என்னது தானே PVC conduit தான் எடுக்க போகிறேன். Okay, ஸோ அடுத்து என்னது B phase, B phase plus neutral wire 2 wires 19 mm and PVC conduit. Okay, so இப்போ next வந்து assumptions. Okay, calculation of length of PVC conduit. So அதுக்கு வந்து assumptions நம்ம எழுதணும். Okay, எனக்கு வந்து building height வந்து 4 meters. Okay, நான் வந்து assume பண்ணுறேன் building height equal to 4 meters. Okay, and next வந்து என்னோட height of socket board, main board, distribution board எவ்வளோ அப்படின்னா it is 1.5 meters. Okay, and next வந்து என்னோட horizontal run height. Okay, height of horizontal run வந்து 2.5 meters. Okay, so 3 meters. Okay, so next வந்து என்னோட height of light and fan fittings, that is tube light and fan fittings வந்து எவ்வளோ அப்படின்னா that is 2.5 meters. Okay, next வந்து என்னோட ceiling run, that is 0.5 meters. Okay, and எனக்கு வந்து ceiling fan வந்து from top above the floor, that is 2.25, so 75 meters. Okay, and என்னோட lamp height is 2.5 meters. Okay, and socket boards or switch board, it is 1.5 meters. அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்துட்டோம். Okay, okay, so இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லென்த் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த PVC கான்டியூட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் 31.8 mm PVC கான்டியூட்டுக்கு வந்து நம்ம வந்து மெயின் போர்டு டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 2 meters இருக்குன்னு வச்சுக்கிட போகிறோம். ஓகே, it should be 2 meters. Okay, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா 19 mm PVC கான்டியூட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து R phase எத்தனை சப்சர்க்யூட் இருக்குன்னு பாருங்க. அதில் என்ன பர்டிகுலர்ஸ், வெர்டிக்கல் ரன், ஹாரிசான்டல் ரன், சீலிங் ரன், டோட்டல். ஓகே, ஸோ இப்போ எனக்கு R phase எத்தனை சப்சர்க்யூட் இருக்குது? 2 சப்சர்க்யூட் இருக்குது. ஓகே, அதில் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட லே அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து ப்ளக் பாயிண்ட் 1, இந்த 2 ப்ளக் பாயிண்டில் தான் நான் வந்து AC யூனிட் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் டு ப்ளக் பாயிண்ட் 1. ஓகே, ஸோ இதுக்குள்ள வெர்டிக்கல் ரன் ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் டு ப்ளக் பாயிண்ட் 1. ஓகே, என்னோட AC யூனிட் 1.
இதில் வந்து vertical run வந்து என்ன அப்படின்னா that is 1.5 meters distribution boardக்கு and plug pointsக்கு ஒரு 1.5 meters. ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு horizontal run வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 meters. 3 ceiling run வராது. ஓகே, அதே மாதிரி distribution board to plug point 2. ஓகே, ஸோ distribution board to plug point 2 பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா that is இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற values. ஓகே, ஸோ distribution boardக்கும் plug point 2க்கு இடையில இருக்கிற மீட்டர்ஸை கால்குலேட் பண்ணுங்க. 1.5 plus 1.5 3 plus 1.5 4.5. ஓகே, and 4.5 plus again ஒரு 1 meters. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5.5 meters வரும். ஓகே, ஸோ 1.5 plus 1.5 3. ஓகே, 3 plus 1.5 4.5. ஓகே, ஸோ 4.5 கூட நீங்கள் வந்து இன்னொரு ஒரு 1 meters வந்து நம்ம வந்து இந்த இதுக்குள்ளே ப்ளக் பாயிண்ட்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வெர்டிக்கல் ரன் எழுதிக்கோங்க. ஓகே, சீலிங் ரன் வராது. ஓகே, இது வந்து லாஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ வேணாலும் எழுதிக்கலாம். 1.5 plus 1.5 3. 3 plus 3 6. ஓகே, ஸோ 3 plus 5.5 8. ஓகே, நெக்ஸ்ட் வந்து y ஃபேஸ். y ஃபேஸ்க்கு நம்மளுக்கு எத்தனை சப்சர்க்யூட் இருக்குது? 3 சப்சர்க்யூட் இருக்குது. ஓகே, ஸோ y ஃபேஸில் நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னா that is distribution board to SB1. ஓகே, ஸோ distribution board to SB1. ஓகே, ஸோ இது வந்து வெர்டிக்கல் ரன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு வந்து எவ்வளோ? டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு ஒரு 1.5 meters அண்ட் எஸ்பி போர்டுக்கு ஒரு 1.5 meters. ஓகே, ஸோ 1.5 plus 1.5. ஓகே, அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு எஸ்பி போர்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சீலிங் ரன் வந்து 0.5 ஆட் பண்ணிவிட்டு ஓகே, அண்ட் என்னோட இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதாவது இந்த டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 1.5 meters. சீலிங் ரன் வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் B to SB2. ஓகே, இந்த B பாயிண்ட்லேருந்து SB2 வரைக்கும் அடுத்து எழுதணும். B to SB2. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் நம்மளோட வெர்டிக்கல் ஹைட் மட்டும்தான். ஓகே, தட் இஸ் 1.5 meters. ஓகே, அண்ட் அதே மாதிரி என்னோட ஹரிசாண்டல் வந்து இந்த சைடில் உள்ளது பார்க்கணும். ஓகே, தட் இஸ் 1.5 meters. ரெண்டுமே எனக்கு 1.5 meters தான். சீலிங் ரன் வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் C to SB3 இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ சிலேருந்து SB3 இது எல்லாமே சேம் அளவு தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னது D to SB4. ஓகே, D to SB4 that is 1.5 இது 1.5. ஓகே, ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்த்துலாம். தட் இஸ் 3. ஓகே, இங்கே ஒரு 3, இங்கே வந்து ஒரு 1.5 plus 0.5 that is 2. 3 plus 2 5. ஓகே, ஸோ 1.5 plus 1.5 3 3 3. ஓகே, நெக்ஸ்ட் வந்து y ஃபேஸில் செகண்ட் சப்சர்க்யூட்க்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ செகண்ட் சப்சர்க்யூட் எதுலேருந்து வரோம்னா தட் இஸ் DBலேருந்து SB5. ஓகே, தட் இஸ் இதுலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி போகுது. ஓகே, DB to SB5. ஓகே, ஸோ நம்மளுக்கு DB to SB5 வந்து எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். தட் இஸ் வெர்டிக்கல் ரன் 1.5 plus 1.5. ஓகே, அண்ட் எனக்கு இது வந்து இங்கேருந்து ஃபுல் லென்த்து எடுக்கு. ஓகே, ஸோ இந்த DB பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ இதோட 6 meters. ஓகே, 7 meters. ஓகே, இதோட 7 meters அண்ட் இந்த பக்கத்தில் உள்ள ஒரு சீலிங் ரன். ஓகே, தட் இஸ் 1.5 meters. 7 plus 0.5. Okay, so 7.5 plus 3 10.5. So next என்ன பண்ணோம் அப்படின்னா that is F பாயிண்ட்ல இருந்து. ஓகே, so that is F to SB6 இதுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, so F to SB6. ஓகே, இதுக்குள்ள vertical run ஒரு 1.5 horizontal run 1.5. next வந்து G to SB7 இது வரைக்கும். ஓகே, so G to SB7 1.5 1.5. சீலிங் ரன் வராது. ஸோ 1.5 plus 1.5 3. சீலிங் ரன் வந்து எப்போ வரும் அப்படின்னா நம்மளோட டியூப்லைட் அண்ட் ஃபேன் ஃபிட்டிங்ஸ் கால்குலேட் பண்ணும்போது தான் சீலிங் ரன் வரும். ஓகே, மற்றபடி ஹரிசாண்டல் ரனுக்கு இந்த சர்க்யூட் போர்ட் போகும்போது மட்டும் சீலிங் ரன் இதில் சேர்த்தே ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்சர்க்யூட். தேர்ட் சப்சர்க்யூட் எங்கேருந்து போகுது அப்படின்னா தட் இஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் டு
SB11 இந்த சைடு ஃபிட்டிங். ஓகே, that is from distribution board to SB11 இப்படி வருது. ஸோ இப்படி வரதுனால என்னோட இந்த பிரெட் சைடில் உள்ளது ஃபுல்லாகவே வரும். ஓகே, ஸோ that is distribution board to SB11. vertical run வந்து சேஞ்ச் இருக்காது, horizontal run மட்டும் வரும். ஓகே, ஸோ இங்கேருந்து வருது. ஓகே, ஸோ 6 meters. ஓகே, and also எனக்குள்ள இந்த horizontal length distribution board இதுக்கு. ஸோ 6 plus 1.5. okay, and plus 1 ceiling run. okay, so 6 plus 1.5 plus 0.5. okay, ceiling run வராது. so 6 plus 1.5 plus 0.5 2, 6 plus 2 8, 8 plus 3 11. okay, so next வந்து என்னோட L point to SB10. okay, this L to SB10, L to SB10. so vertical run on 1.5, horizontal run 1.5. okay, that is 3 meters. next when the SB K point to SB9. okay, it is K to SB9. vertical run 1.5, horizontal run 1.5, 1.5 plus 1.5 3. next when the J to SB8. okay, so 1.5, 1.5, that is 3. ஸோ இப்போ என்ன ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ்க்கு சப்சர்க்யூட் முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து பி ஃபேஸ்க்கு சப்சர்க்யூட் கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பி ஃபேஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணோம், இதே மாதிரி தான். ஓகே, ஸோ நம்மளோட சப்சர்க்யூட் 1 2 3 3 சப்சர்க்யூட் இருக்குது இல்லையா. ஓகே, ஸோ இதில் என்னென்ன பர்டிகுலர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஃபேன் லைட் அண்ட் ஃபேன் ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் இது பி ஃபேஸில் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ லைட் அண்ட் ஃபேன் ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சப்சர்க்யூட்டில் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்மளோட சார்ட் போட்டோம்ல அதை பார்த்து போட்டுற வேண்டியதுதான் அப்படி. ஓகே, ஸோ தட் இஸ் டியூப் லைட் 1 2. ஸோ இது மாதிரி சார்ட் போட்டோம்ல, ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து எனக்கு SB13 வரைக்கும் பார்க்க போகிறேன். இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு SB13. okay, so that is subcircuit 1 வந்து DB to SB13. okay, vertical run எவ்வளோ வரும் 1.5 plus 1.5. okay, and DB to SB13 க்கு வந்து இதுக்குள்ள horizontal run வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, that is 1.5, and இதோட ceiling run ஒரு 0.5. okay, so that is 1.5 plus 0.5. okay, distribution boardனால ceiling run வராது. so 1.5 plus 0.5 2, 2 plus 3 5. okay, so next வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த O பாயிண்ட்ல இருந்து டியூப் லைட் கால்குலேட் பண்ண போறேன். so O point to tube light 1. okay, so that is O to tube light 1. okay, என்னோட vertical distance வந்து எவ்வளோ 1 meters. okay, so O to tube light 1 வந்து just 1 meters தான். ஒவ்வொரு that is O பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுக்கும்போது just ஒரு 1 மீட்டர் மட்டும் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரது எல்லாமே horizontal runs. okay, so sorry, ceiling run. okay, ceiling run கூட என்ன பண்ணோம் அப்படின்னா this 1 plus 0.5, that is 1.5. so 1 plus 1.5 2.5. okay, next one என்னது TL1 to TL4. okay, TL1 to TL4. so மற்ற அதுக்கு இடையில எத்தனை lamps இருக்கு 1 2 3 4. okay, that is 4 plus ஒரு ceiling run. okay, it is TL1 to TL4. okay, that is 4 plus 0.5. okay, 1 2 3 4 4 lights. so 4 plus ceiling run ஒரு 0.5, that is 4.5. okay, next வந்து என்ன அப்படின்னா that is TL1 to fan 1 in the distance. okay, that is TL1 to fan 1. okay, that is TL1 to fan 1 பார்க்கும்போது நம்மளுக்கு அது என்ன வரும் அப்படின்னா just ஒரு 1.5 meters horizontal run or ceiling run, அது மட்டும் தான். okay, and next வந்து TL3 to fan 3. ஸோ இந்த பக்கத்துலேருந்து வர ரெண்டையுமே பார்த்துடணும். that is TL3 to fan 3. ஸோ இதே வேல்யூ தான் வரும். ஓகே, ஒரு 1.5 meters. இது உள்ள என்னோட சப்சர்க்யூட் 1 லெவல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட சப்சர்க்யூட் 2. ஓகே, ஸோ நம்மளோட சப்சர்க்யூட் 2ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா that is distribution board to SB12. okay, so distribution board to SB12 வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே சேமாக தான் வரும். okay, 4 plus ஒரு 0.5, that is 8.
ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து என் பாயிண்ட்லேருந்து TL5 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஹியர் இதிலேருந்து TL5 வரைக்கும். ஓகே ஸோ N to TL5. ஸோ 1 2 3 4 அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 6 meters. ஓகே இது எல்லாமே இருக்குது. ஸோ வந்து அதுக்கு ஒரு பாயிண்ட் அண்ட் 6 meters, total 7 meters. Okay, so next one என்னது TL7 to fan 2 இந்த பக்கம். Okay, so that is 1.5 meters. Okay, and next one is TL5 to F4 fan 4 1.5 meters. Okay, this is another subcircuit 2. Next one is another subcircuit 3 பார்க்க போறோம். So subcircuit 3 வந்து எதுல இருந்து அப்படினா that is DB to SB14 இங்க வரைக்கும். Okay, so DB to SB14 this is 1.5 plus 1.5. Okay, and நமக்குள்ள ஒரு plus 8 meters. Next வந்து N to TL10. Where is N? இதில் இருந்து என்னோட TL10 வரைக்கும். So this side. Okay. So 1 ceiling போட்டுக்கோங்க 0.5 plus ceiling வந்து 3 meters. That is 3.5 plus 1 4.5. Okay. So இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச values எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் addition பண்ண போறோம். Okay. So that is 6 plus 8 plus 5 plus 3 plus 3 plus 3 plus 10.5 plus 3 plus 3 plus 11 plus 3 plus 3 plus 3 plus 5 plus 2.5 plus 4.5 1.5 1.5 8 7 1.5 1.5 8 4.5. So எனக்கு வந்து 113.5 meters வருது. Okay, so இது என்னோட total meters. Okay, என்னோட total. Okay, so இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து எப்பவும் போல 20% wastage add பண்ணணும். Okay, so add 20% of wastage, that is 113.5 into 0.2 or 20 by 100. Okay, 22.7. So net total length வந்து எப்படி பார்க்கணும் net total length of conduit equal to 113.5 plus 22.7. Okay, that is 136.2 meters. Okay, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்குறது தான் என்னது நம்மளோட net total length. Okay, so இந்த approximate பண்ணி 135 metersக்கு நீங்கள் round off பண்ணிக்கோங்க. Okay, so next என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து length of wire என்னன்னு பார்க்க போகிறோம். This is the calculation of length of wire. So இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ்க்கு பார்க்கணும். Okay, so first நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட மெயின் போர்டு டு டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு ஓகே நம்ம வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் போட்டோம் 2 meters போட்டோம். ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு இதில் ஃபஸ்ட்டே நான் வந்து சொன்னேன் PVC கான்டிட்டி வந்து மெயின் போர்டு டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு 2 meters. ஓகே 2 meters. Since this is a 4 wire system 2 into 4 that is 8 meters. ஓகே நம்மளுக்குள்ள length of wire எப்படி கண்டுபிடிப்போம் நம்மளுக்குள்ள எத்தனை wires-ஓ that into and நம்மளுக்குள்ள flexible conduit length எவ்வளோ அதை வச்சு கண்டுபிடிப்போம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட R ஃபேஸ்க்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஸோ R ஃபேஸில் நம்மளுக்கு வந்து எத்தனை சப்சர்க்யூட் இருக்குது 2 சப்சர்க்யூட் இருக்குது. ஓகே 2 சப்சர்க்யூட் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு லென்த் ஆஃப் கான்டியூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தட் இஸ் நம்ம இப்போ ஒரு கால்குலேஷன் போட்டோம்ல that is 6 plus 8. Okay, so 8.5. Okay, 6 plus 8.5 and then another length of conduit. Okay, so இது வந்து 6 plus 8.5 னு அதில் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அப்படி இதில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு 2 times of 6 plus 8.5 தான் என்னது நம்மளோட length of wire 6 plus 8.5 that is 29 meters. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் 20% wastage கண்டுபிடிக்கணும்.
ஓகே ஸோ 29 into 20 by 100 போடுங்க, இல்லைனா 29 into 0.2 போடுங்க. ஸோ ஒரு 5.8 கிடைக்கும். ஓகே ஸோ இப்போ இந்த 29யும் 5.8 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் மீட்டர்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகே இட் இஸ் 34.8 meters, approximated to 35 meters நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வைஃபேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ஸோ வைஃபேஸில் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சப்சர்க்யூட்காக கண்டுபிடிங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சப்சர்க்யூட்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு சப்சர்க்யூட்டில் வந்து எனக்கு வந்து இப்போ இதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். 5 3 3 3 இதுல என்னோட ஃபஸ்ட்டு சப்சர்க்யூட்டில் உள்ளது. ஸோ 5 + 3 + 3 + 3. ஓகே ஸோ இது எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணி போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே ஸோ 14. ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து எத்தனை ஒயர்ஸ்னு சொன்னேன். நான் வந்து ஃபேஸுக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேஸ் ஒயர் ஒரு நியூட்ரல் ஒயரும். ஸோ ஒயர்ஸ் ரெக்கார்டு வந்து எத்தனை 2 wires. ஓகே ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபேஸோ கண்டுபிடிக்கும்போது நியூட்ரலும் சேர்த்து வரும். ஸோ 2 into 14 is 28 meters. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வேஸ்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே 28 into 0.2 5.6. ஓகே ஸோ டோட்டல் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? It is 28 plus 5.6. Okay, that is 33.6 meters. Okay, இந்த மாதிரி வரது எல்லாமே நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. either 30 meters or 35 meters ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வைஃபேஸில் சப்சர்க்யூட் 2க்கு. ஓகே ஸோ சப்சர்க்யூட் 2ல வந்து என்னெல்லாம் வரும்? 10.5. நம்ம லென்த் ஆஃப் கான்டியூட்க்கு ஒரு டேபிள் போட்டாலும் அதுலேருந்து நீங்கள் டோட்டல் எடுத்துக்கோங்க. +3 +3. ஓகே 10.5 +3 +3. ஓகே ஸோ எத்தனை வயர்? 2 வயர். ஸோ 10.5 +3 +3 வந்து எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 16.5. ஓகே ஸோ 2 into 16.5 33. ஓகே ஸோ இதுக்கு இன்னும் வேஸ்டேஜ் பாருங்கள். 33 into 0.2. ஓகே 6.6. So 33 plus 6.6 39.6 meters, approximated to 40 meters. Okay, next one the Y phase the மூணாவது subcircuit. Okay, so Y phase the மூணாவது subcircuit என்னதுலாம்? That is 11 plus 3 plus 3 plus 3. Okay, so 20. Okay, so length of wire கண்டுபிடிக்கனா 2 into 20. Okay, that is 40. Okay, so இந்த 40 க்கு என்ன பண்ணணும்? 20% wastage கண்டுபிடிக்கணும். It is 8. So 40 plus 8 வந்து add பண்ணா நமக்கு total எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். Okay, that is 48 meters. Okay, so next வந்து என்னது? B phase. B phase ல நமக்கு எத்தனை subcircuit இருக்கு? அதுலயும் 3 subcircuit இருக்கு. Okay, so that is 5 plus 2.5 plus 4.5 plus 1.5 plus 1.5. Okay, so 5 plus 2.5 plus 4.5 plus this 15 meters. Okay, this 2 into 15. So 2 into 15 எவ்வளோ? 30. So 30 க்கு நம்ம என்ன பண்ணணும்? 20% wastage கண்டுபிடிக்கணும். 6 meters. So 30 plus 6, 36 meters. Okay. So next வந்து என்னது? நம்மளோட B phase ஓட subcircuit 2. Okay. Subcircuit 2 வந்து என்னதுலாம்? 8 plus 7 plus 1.5 plus 1.5. Okay, so இது வந்து எவ்வளோன்னு பார்த்துருங்க. That is 80. Okay, so next வந்து இது வந்து என்ன பண்ணணும்? 2 into length of wire, that is 36. 18 2s are 36.
ஸோ இதுக்கு இன்னும் வேஸ்டேஜ் பாருங்கள் 7.2. ஸோ 36 ப்ளஸ் 7.2 ஆட் பண்ணால் டோட்டல் இட் இஸ் 43.2 meters. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது பி ஃபேஸில் சப்சர்க்யூட் 3 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பி ஃபேஸில் சப்சர்க்யூட் 3 வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், இதே மாதிரி தான். ஓகே, தட் இஸ் 8 + 4.5 2 into 25. Okay, so 25 க்கு wastage கண்டுபிடிங்க 0.2. So 25 plus 5 வந்து எவ்வளோ நமக்கு 30 meters. Okay, so இது வந்து என்னது என்னோட total length of wire. Okay, so இப்போ இதில் வந்து நம்ம next என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா B ஃபேஸ்க்கு total length எவ்வளோ, okay, and Y ஃபேஸ்க்கு total length எவ்வளோ. Okay, so for Y phase total length of wire okay, so Y phase ல இருக்கிற மொத்தத்தையும் ஆட் பண்ணிடுங்க. Okay, that is 35 plus 40 plus 48. Okay, $35 plus 40 plus 48. It is 123 meters. Okay, again இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 20% wastage வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. Okay, so that is 20/100. So 24.6. அப்போ total length வந்து எவ்வளோ வரும், 123 plus 24.6. அப்படின்னா உங்களோட total length of net total length of wire for Y phase is 123 plus 24.6, that is 147.6 meters. Okay, you can approximate that to 150 meters or 145 meters. Okay, next one the B phase ku paapom. So B phase ku total length of wire okay, B phase la irukka moonu idhi add pannirunga 36 plus 43.2 plus 30. Okay, 109.2. So இதுக்கு ஒரு 20% wastage கண்டுபிடிங்க. Okay, 21.84. So net total length of wire for B phase எவ்வளோ 109.2 plus நம்மளுக்குள்ள wastage எவ்வளோ 21.84, 131 meters. Okay, so இப்போ வந்து எனக்கு Y phase க்கு வந்து எவ்வளோ 150 meters, B phase க்கு வந்து 131 meters, whereas R phase க்கு வந்து எவ்வளோ 35 meters. Okay, next வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள length of earth wire. Okay, earth wire length எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து R phase க்கு. Okay, so R phase ல நமக்கு எத்தனை சப் சர்க்யூட் இருக்கு, 2 சப் சர்க்யூட் இருக்கு. Okay, so இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா let us நம்மளுக்குள்ள சாக்கெட் போர்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கும் கண்டுபிடிக்கணும். Okay, so ஃபர்ஸ்ட் வந்து சப் சர்க்யூட் 1 and 2 இது ரெண்டும் R phase க்கு இது ரெண்டும் தான். ஸோ இந்த ரெண்டு பர்டிகுலர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கோங்க போதும். ஓகே, இதில் உள்ள வெர்டிக்கல் ரன் வேல்யூ ஹாரிசான்டல் ரன் வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது Y phase. Y phaseல நம்மளுக்கு எத்தனை சப் சர்க்யூட் இருக்கு, 3 சப் சர்க்யூட் இருக்கு. ஓகே, ஸோ Y phaseல நம்மளுக்கு 3 சப் சர்க்யூட் இருக்கு. ஃபர்ஸ்ட்
நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து எர்த் வயர் போட போகிறோம். ஓகே, ஏன்னா ஆர் ஃபேஸில் வந்து எனக்கு என்ன இருக்குது, ஏசி யூனிட் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு எர்த் வயர் போட போகிறேன். அண்ட் ஆல்சோ ஒய் ஃபேஸில் வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அண்ட் பிரிண்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் அதனால் எர்த் வயர் போட போகிறேன். வேற பி ஃபேஸில் என்னோட பர்டிகுலர்ஸ் என்ன இருக்குது, தட் இஸ் டியூப் லைட் அண்ட் ஃபேன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு எர்த் வயர் தேவையில்லை. அதனால நான் வந்து ஒய் ஃபேஸுக்கும் ஆர் ஃபேஸ்க்கும் மட்டும் தான் எர்த் வயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ பி ஃபேஸை நான் விட்டுட்டேன். ஓகே, அதுக்கு எர்த் வயர் தேவையில்லைங்கிறதுனால அதை லீவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஒய் ஃபேஸில் ஃபர்ஸ்ட் சப் சர்க்யூட்க்கு வந்து பர்டிகுலர்ஸ் எழுதிக்கோங்க. தட் இஸ் DB to SB1 டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் டு சாக்கெட் போர்ட் 1. ஓகே, ஸோ அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. 1.5 + 1.5 + 1.5. Okay, that is 5 meters. Okay, so next one is socket board 1 to socket board 2. Okay, next is socket board 2 to socket board 3, socket board 3 to socket board 4. இப்படி எழுதலாம். Okay, so SB2 to SB3. Okay, so SB2 லேருந்து SB3 க்கு. Okay, so இந்த 3 plus இந்த 1.5. Okay, so இது வந்து எப்படி எழுதிக்கோங்க அப்படின்னா செப்பரேட்டாக எப்படி போட்டுக்கோங்க, 1.5 + 1.5 + 1.5. Okay, next one என்னது, SB3 to SB4. Okay, this 1.5 + 1.5 and another 1.5. Next one is SB4 to SB1 to SB2 எழுதாம விட்டுட்டேன், அதுவும் சேர்த்து எழுதிக்கோங்க. ஓகே, ஓகே, 3 + 1.5 எவ்வளோ நம்மளுக்கு 4.5. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது, சப் சர்க்யூட் 2க்கு எழுதுறோம், ஒய் ஃபேஸோட சப் சர்க்யூட் 2க்கு. ஓகே, ஸோ தட் இஸ் DB to SB5 எவ்வளோ, தட் இஸ் 1.5 + 1.5 and 7 + 0.5. 10.5 meters. Okay, next one then SB5 to SB6. Okay, so that is SB5 को 1.5, SB6 को 1.5 and other horizontal run or 1.5. And next SB6 to SB7. 1.5 + 1.5. Okay, next one is subcircuit 3 and then another DB to SB11. Okay, so that is 1.5 + 1.5 and 6 + 1.5 + 0.5. அதில் இருக்கிறது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க போதும். Okay, that is 11. Next one is SB11 to SB10. எல்லாமே சேமாக தான் வரும். நெக்ஸ்ட் வந்து என்னது, SB10 to SB9. And next SB9 to SB8. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. 6 + 8.5 + 5 + 4.5. ஸோ டோட்டல் எனக்கு வந்து 8.5 + 5 + 4.5 + ஸோ டோட்டல் எனக்கு வந்து 81.5 meters வருது. ஓகே,
அதில் ஆட் பண்ணிக்கோங்க. (81.5 meters). ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறது, என்னோட டோட்டல். ஸோ இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், 20% ஆஃப் வேஸ்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 81.5 into 20/100 16.3. ஓகே, ஸோ இப்போ நெட் டோட்டல் லென்த் வந்து எவ்வளோ நம்மளுக்கு 81.5 + 16.3 97.8 meters. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 100 மீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 95 மீட்டர்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, தட் இஸ் த லென்த் ஆஃப் எர்த் வயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள ஃப்ளெக்சிபிள் வயர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லென்த் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் வயர் வந்து நம்ம எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, எர்த் வயர் வந்து நம்ம ஆர் ஃபேஸ்க்கும் ஒய் ஃபேஸ்க்கும் மட்டும் தான் போட்டோம். ஓகே, வயர்ஸ் ஃப்ளெக்சிபிள் வயர் வந்து நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா, நம்ம டியூப் லைட்ஸ்க்கும் fan points ko. Okay, so number of tube light fittings. Okay, so namakku vandu mottham ethana tube lights irukku 10. Okay, and number of fan fittings. Okay, ethana fan irukku 5 fans. Okay, so ipo vandu length of wire record vandu eppadi podnom appadina, நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஜஸ்ட் 1.5 meters டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த லென்த் ஆஃப் வயர் ரெக்கார்ட் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தட் இஸ் 15 into 1.5. ஒவ்வொன்றுக்கும் ஒரு 1.5. ஓகே, ஸோ அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துருங்க. 22.5 meters. ஓகே, ஸோ இதோட டோட்டல் வந்து எவ்வளோ நம்மளுக்கு 22.5 meters. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், 20% ஆஃப் வேஸ்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். (4.5). ஸோ இப்போ வந்து நெட் டோட்டல் லென்த் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் வயர் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இட் இஸ் 22.5 + 4.5, இட் இஸ் 27 meters. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு எஸ்டிமேஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும். எந்த ஃபேஸ்க்கு வந்து நம்மளுக்கு எர்த் வயர் தேவை, எந்த ஃபேஸ்க்கு எர்த் வயர் தேவை இல்லை, நம்ம வந்து எத்தனை சர்க்யூட் யூஸ் பண்ண போகிறோம், சப் சர்க்யூட்ஸ் எப்படி, இந்த மாதிரி இது எல்லாமே நம்மளுக்கு கால்குலேட் பண்ண தெரியணும். ஓகே, அண்ட் நீங்கள் இது எவ்வளோ எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் அண்ட் அதோட குவான்டிட்டி எவ்வளோங்கிறத நீங்கள் வந்து ஒரு டேபிளாக போட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா எஸ்டிமேட்டட் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.